இங்க ஒரு குழந்தை பொறுக்குது. பட் அந்த குழந்தை ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பிகாஸ் அவங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும்போது குழந்தை மட்டும் எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும்னு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி நமக்குள்ள சண்டை போட வேண்டாம்னு அவங்க குழந்தை ஷேப்பை ரெக்டாங்கிளா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கிளாஸ் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் அவனோட ஷேப்பை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அவன் அவனையே வெறுக்க ஆரம்பிக்கிறான். கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பெர்ஃபெக்ட் ஷேப்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அப்புறம் நல்ல கிரேட் எடுத்து கிராஜுவேட் ஆகிடுறான். அவனுக்கு ஒரு நல்ல ஜாபும் கிடைக்குது. அப்ப வேலைக்கு போன பிளேஸ்ல எல்லாரும் அவனை டிஃப்ரெண்டா பாக்குறத பார்த்து அவனோட ஷேப்பை இன்னும் பெர்ஃபெக்ட் ஆக்கணும்னு கத்தி வச்சு ஷேப் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில ரொம்ப குட்டி ஆகினதும் அதை பார்த்த மேனேஜர் நீ இனி ஆபீஸ்க்கே வர வேண்டாம்னு வெளியே துரத்தி விட்டுறாரு. ரொம்ப டிப்ரெஷன் ஆகி போன்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒண்ணு புரியுது. எல்லாரும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறது தப்பு இல்லைன்னு அவன் லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ எல்லாரும் ஒரே மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். சோ மத்தவங்க மாதிரி நம்ம இல்லைன்னு ஃபீல் பண்ணாம நம்ம நாமளா ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.